Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. இன்றைக்கு நான் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த ரவா லட்டை நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குயிக்காகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டியாகவும் செய்து கொள்ள முடியும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரவா லட்டை நீங்கள் இந்த முறையில் செய்தீங்கன்னு சொன்னால் 2 கிழமை ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான ரவா லட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரவா லட்டு செய்யறதுக்காக 250 கிராம் ரவையும் 200 கிராம் சீனியும் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவும் அதோட 35 கிராம் முந்திரியம்பருப்பும் 35 கிராம் பிளம்ஸும் எடுத்திருக்கிறேன். இந்த முந்திரியம்பருப்பு பிளம்ஸ் எல்லாம் இவ்வளவுதான் எடுக்கணும் இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ எடுத்துக்கொள்ளலாம். இதோட நான் நெய்யும் எடுத்திருக்கிறேன். இப்போ முதல்ல நாங்கள் இந்த சீனியை இவ்வாறு ஒரு கிரைண்டர் கப்பில் போட்டு அரைச்செடுப்போம். இதை அரைக்கும் போது நீங்கள் நல்ல பவுடராக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அரைச்சிங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். நீங்கள் இந்த சீனியை அரைக்காமலும் சேர்க்கலாம், ஆனால் இவ்வாறு அரைச்சிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த லட்டு நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் உருண்டை பிடிக்கிறது இலகுவாகவும் இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் இந்த லட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த நெய் நல்லா உருகி வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற முந்திரியம்பருப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த முந்திரியம்பருப்புக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது பாதாம் பருப்பு அல்லது பிஸ்தா பருப்பு கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, இந்த முந்திரியம்பருப்பு ஓரளவு பொரிஞ்சு வந்திருக்குது. இந்த நேரத்தில் இதோட நாங்கள் ப்ளம்ஸையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த முந்திரியம்பருப்பு ப்ளம்ஸ் ரெண்டும் நல்ல பொன்னிறமாகும் வரையும் வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க, இந்த முந்திரியும் பருப்பு ப்ளம்ஸ் எல்லாம் நல்லா பொரிப்பட்டு வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேனில் ஏற்கனவே எங்களுக்கு நெய் இருக்குது. இந்த நெய்யோட நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ரவையையும் சேர்த்து கொள்ளுவோம். ரவையை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டு குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு ஒரு 3 தொடக்கம் 4 நிமிஷம் வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் இந்த ரவையை வறுக்கும் போது ஆக கூடுதலாகவும் வறுக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஆக குறைவாகவும் இருக்கக்கூடாது. இந்த ரவை கூடுதலாக வறுபட்டுட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த லட்டை பிடிக்கும் போது உதிர்ந்த மாதிரி வந்துடும். அதோட அந்த லட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரவை குறைவாக வறுபட்டுச்சுன்னு சொன்னால் அந்த லட்டு கெதியாக கெட்டு போயிடும். அதால் நீங்கள் இந்த ரவையை சரியான பதத்துக்கு வறுத்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த ரவையை வறுக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரவை நெய்யில் பொரிப்பட்டு நல்ல ஒரு வால்ஷம் மட்டும் வர தொடங்கும். அந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சீனியையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் சேர்த்த சீனி எல்லாம் இந்த ரவையோடு சேர்ந்து நல்லா இலகி வர தொடங்கி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். நான் இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு டெசிகேட்டட் கோகோனட் தான் எடுத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ சேர்க்கிறதா இருந்தால் முதல்ல அந்த தேங்காய் பூவை தனியாக நல்லா வறுத்து கொள்ளுங்க. வறுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த ரவையோட சேர்த்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ரவை எப்படி சரியான பதத்துக்கு வறுபடணுமோ அது மாதிரி தான் தேங்காய் பூவும் சரியான பதத்துக்கு வறுபடணும். இல்லைன்னு சொன்னால் லட்டு கெதியாக கெட்டு போயிடும். இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து தொடர்ந்து நல்லா வறுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த தேங்காய் பூ சீனி ரவையெல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசம் கொண்டு வர தொடங்கி இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ப்ளம்ஸையும் முந்திரியம்பருப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த ரவையோட சீனி தேங்காய் பூ நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா இலகி வந்திருக்குது. இப்போ கடைசியாக நாங்கள் இதோட கொஞ்சமாக பால் சேர்த்து கொள்ளுவோம். இந்த பாலை நல்ல சூடான பாலாக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த பாலை சேர்க்கும் போது ஒருமிக்க சேர்க்காம இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த ரவையோட பாலை சேர்க்கும் போது ஆக கூடுதலாகவும் சேர்த்துறாதீங்க. ஆக கூடுதலாக சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது கேசரி மாதிரி வந்துடும். அதால் பால்ற அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 250 கிராம் ரவை எடுத்துருக்கிறோம். இந்த 250 கிராம் ரவைக்கு நான் 1/4 கப் பால் சேர்த்துருக்கிறேன். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் பால் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற ரவையிற அளவுக்கு ஏற்றவாறும் அதே நேரத்தில் நீங்கள் இந்த ரவையை வறுக்கிற பக்குவத்துக்கு ஏற்றவாறும் இந்த பால்ற அளவு வேறுபடும். ஆனால் பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். இப்போ இதோட நாங்க 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து கொள்ளுவோம்.
இப்போ பாருங்க எங்கட ரவா லட்டு நல்ல சரியான பதத்துக்கு வந்திருக்குது. இப்போ நாங்க இதோட கடைசியா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்ளுவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க மொத்தமா 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்திருக்கிறோம். இப்போ இந்த நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரவா லட்டை இறக்கி கொள்ளுவோம். இப்போ இந்த கலவையை கொஞ்சமா ஆற விடுவோம். அதாவது எங்களோட கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆற விட்டுட்டு பிறகு இதை நாங்க பால்ஸா பிடிச்சு கொள்ளுவோம். இப்ப பாருங்க இந்த கலவை நல்லா ஆறி வந்திருக்குது. அதாவது நாங்க கையால பிடிக்கிற அளவு சூட்டுக்கு ஆறி வந்திருக்குது. இப்ப இந்த ரவா லட்டை நான் சின்ன சின்ன உருண்டைகளா தான் பிடிச்சு எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல உருட்டி கொள்ளலாம். எப்பவுமே நாங்க இந்த ரவா லட்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தி பிடிச்சு கொள்ளுங்க. அப்பதான் அது எங்களுக்கு உடைஞ்சு போகாம இருக்கும். இந்த ரவா லட்டை நீங்க நார்மலா உருண்டை பிடிச்சீங்கன்னு சொன்னா சில லட்டுல இந்த நட்ஸ் பிளம்ஸ் எல்லாம் வரும், சிலதுல ஒன்றுமே இருக்காது. அதால நீங்க இவ்வாறு எடுத்து மேல் பக்கமா வச்சுட்டு அழுத்தி பிடிச்சீங்கன்னு சொன்னா எல்லா லட்டுலயும் இந்த நட்ஸ் பிளம்ஸ் எல்லாம் வந்து சேரும். அதோட பாக்குறதுக்கும் நல்ல வடிவா இருக்கும். இதே மாதிரி நாங்க எல்லா லட்டுக்களையும் பிடிச்செடுத்து கொள்ளுவோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரவா லட்டு செய்து நான் கிட்டத்தட்ட 2 கிழமை ஆயிட்டுது. ஆனா, இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட கெட்டு போகாம, அதே டேஸ்ட்டோட, அதே வாசத்தோட இருக்குது. எப்பவுமே நீங்க இந்த ரவா லட்டு செய்யும்போது, தேங்காய் பூவையும், ரவையையும் சரியான பதத்துக்கு வறுத்தெடுத்து கொள்ளுங்க. அதோட நீங்க சேர்க்கிற பாலையும் நல்ல சூடான பாலா சேர்த்து கொள்ளுங்க. அப்படி சேர்த்தீங்கன்னு சொன்னா, அந்த லட்டு கெட்டு போகாம நீண்ட நாளைக்கு அப்படியே இருக்கும். இந்த ரவா லட்டு செய்யறதுக்காக நாங்க 250 கிராம் ரவையும் 200 கிராம் சீனியும் எடுத்துனாங்க. இதுல இருந்து நான் 20 லட்டு செய்து எடுத்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த லட்டு சின்ன சைஸா இருக்குமான்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல பெருசாகவும் செய்து கொள்ளலாம். இப்ப பாருங்க நாங்க செய்த லட்டெல்லாம் நல்ல வடிவா நல்ல ஷேப்பா எல்லாம் ஒரே அளவுல வந்திருக்குது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு லட்டை எடுத்து உடைச்சு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லட்டு கொஞ்சம் கூட உதிர்ந்து போகாம அப்படியே நல்ல வடிவா வந்திருக்குது. அதாலதான் நாங்க இந்த லட்டை நல்ல இறுக்கமா பிடிச்சு கொள்ளணும். அவ்வாறு இறுக்கமா பிடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு உதிர்ந்து போகாம அப்படியே இருக்கும். உங்களுக்கும் இந்த ரவா லட்டு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவுல இதே முறையில ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காம என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.